அது வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து ரத்தத்துல இருந்து கலந்து தான் ஸ்கின்னுக்கு வெளியே வரும். அதாவது பித்த வியாதி சொல்லுவோம். இந்த வியாதி பார்த்தீங்கன்னா உடம்புல உடனேலாம் வந்து வராது. அது ஒரு செட்டில் டவுன் ஆகி வயிற்றுல இருந்து கெடுத்து அது வயிற்றுல இருந்து தோலுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அது வெளியே காட்ட இருக்கு. ஸ்கேல்ஸ் வந்து பேச்சஸ் வந்து உதிர்ந்து புரோட்டீன்லாம் வெளியே உதிர ஆரம்பிக்கும். தோல்ல இருந்து எல்லாமே உதிர ஆரம்பிக்கும் போது தான் இந்த வியாதி தெரியும். இது ஆரம்ப நிலைன்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து சொல்றதுதான், இப்பவும் சொல்றதுதான், வயிற்ற சுத்தமா வச்சுக்கோங்க, ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் வாழுங்க, உங்க இம்யூனிட்டி உங்களுக்கு எதிராக வேலை செய்யாத அளவுக்கு நம்ம வந்து நம்ம உடலை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம மிகவும் முக்கியம். அதாவது சோரியாசிஸ் வந்து ஆரம்ப நிலையில் அவங்க வந்தாங்கன்னா 3 to 6 மாதத்துல இந்த நோயிலிருந்து வெளியே வரலாம். அது இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால என்ன பண்ணலாம்னா வர்றவங்க வந்து ஒரு 1 to 2 வருஷம் வந்து பத்தியத்தையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நம்ம மருந்தை எடுக்காம நம்ம மருத்துவம் எடுக்கும்போது எப்படி சொல்றோமோ அதே மாதிரி 2 வருஷம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த நோயிலிருந்து வெளியே வந்துடலாம். மருந்து 6 மாசம் தான், அந்த ஃபாலோ மட்டும் தான் அவங்க லாங் ஸ்டாண்டிங்காக எடுக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப வர்றதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த லைஃப் ஸ்டைல அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே போனாங்கன்னா அந்த நோய் திருப்பி வராது. ஏன்னா நம்ம உடம்புல அந்த தேவையான டாக்ஸிஸ் வந்து வெளியேற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த வியாதி நம்ம உடம்புக்குள்ள வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை.